अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमाकरुणया कमलाभिमान्या கோதாமணன்யசரணः சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி மாதமானது எல்லா கோவில்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. எல்லாரும் கண்ணனை தியானம் பண்ணிண்டு ஆண்டாளையும் தியானம் பண்ணிண்டு அவளுக்கு மங்களமானது ஏற்படணும் அப்படின்றதான ஒரு எண்ணத்தோட பக்தி பண்ணிட்டுருக்கா, கண்ணனை தியானம் பண்ணிட்டுருக்கா. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு நிலைமையில் பாகவதார்களுடையதான சம்பந்தத்தோடு எம்பெருமான அனுபவிக்கணுன்றது ஆண்டாளுடையதான திருவுள்ளம். அதனால் பரவியூக விபவ அந்தரியாமி அர்ச்சையாக இருக்கக்கூடியதான 5 நிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான நேற்று பாசுர பரியந்தம் அனுபவித்த ஆண்டாள் இன்னிலேருந்து தோழிமார்கள் எல்லாம் அழைத்து கொண்டு இந்த விரதத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்றதான ஒரு அபாவனால் எப்படி தோழிமார்கள் எல்லாம் கூப்பிட்றான்றதை பார்க்கலாம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிசெங்கன் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். ஆண்டாள் இந்த மார்கழி மாதமானது இன்றைக்கி 6வது திருநாள். ஆண்டாள் காத்தால் எழுந்து அப்பாவை சேவிச்சுட்டு அப்பாவுக்கு வேண்டியதான கைங்கரியங்கள்லாம் பண்ணிவிட்டு 5 நாளும் டெய்லி பெருமாளை போய் வடபத்திரசாயியை சேவிச்சுட்டுருக்கா. தனியாக போயின்ட்டுருக்கா, தனியாகவே வந்துட்டுருக்கா. கூட இருக்கக்கூடியதான தோழிகள் யாரும் கூட வரா மாதிரி தெரியல, யாரும் எழுந்துக்கவே இல்லை. அதனால் நேற்று சாயங்காலமே சொல்லிட்டு வந்தா, நாளைக்கு காத்தால சீக்கிரமாக எழுந்துக்கணும், மார்கழி மாதம் எல்லோரும் கோயிலுக்கு வாங்கோன்னு எல்லாம் பக்தர்கள்லாம் கூட்டுருக்கா, பெரியவாள்லாம். அப்படி இருக்கும்போது நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா நியாயமா? அது எழுந்து பெருமாள் சேவைக்கு வரவேண்டாமா? பொதுவாகவே கோடி அழைப்பதன் முன்னும் குடைந்து நீராடுவான் போந்தோன்னு பெரியவாள்லாம் சொல்லிருக்கா. அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்ன எழுந்துக்கணும், சீக்கிரமாக தீர்த்தாமாடணும், எம்பெருமானாகிய தடாகத்தில் நம்மளும் அமுங்கணும், எம்பெருமானை அனுபவிக்கணும். அதை எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நீங்கள்லாம் எழுந்துக்கலையான்றதை ஒரு தோழியாக ஒரு ஆற்றுல போய் ஆண்டாள் எழுப்புறா. அப்படி முதல்ல ஒரு தோழி அவளை எழுப்பினாக்கா மற்றவாள்லாம் எழுந்துன்றுவா அப்படின்றதான ஒரு எண்ணத்தோடு அவள் ஆற்று வாசலில் போய் ஆண்டாளவால் கூட்டா. ஏ ராதா, ஏ அழகான பெண்ணே, ஏ ருக்மணி அப்படின்னு, ஏ லக்ஷ்மி அப்படின்றதெல்லாம் ஒரு திருநாமங்கள் அங்கே இருக்கக்கூடியதான தோழிகளுக்கு. அதில் முதல்ல ஒரு தோழியை எழுப்புறா. அவள் எழுந்துக்கிற மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்ணால், பில்லா எழுந்திராய் அப்படின்னு சொன்னால் எழுந்துக்கிற மாதிரி தெரியல. உடனே புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில், பறவைகள்லாம் சத்தம் போடுறது. இப்போ சொல்லக்கூடியதான பறவையானது பிரம்ம முகூர்த்தத்திலேயே கத்தக்கூடியதான பறவை. பின்னால் சொல்லக்கூடியதான பறவைகள்லாம்
சூரியன் உதித்த பிற்பாடு கத்தக்கூடியதான பறவைகள் சிலதெல்லாம் உண்டு. சிலதெல்லாம் பிரம்மமும் சூரியன் வரத்துக்கு முன்னையே எழுந்துக்கக்கூடிய பறவைகள். அப்படி இந்த பறவைகளெல்லாம் எழுந்திருத்து புல்லும் சிலம்பினான். இந்த பட்சிகள்லாம் பறவைகளெல்லாம் கத்த ஆரம்பிச்சுடுத்து. இந்த பறவைகள் கத்தக்கூடிய சத்தம் கூடவா உனக்கு கேட்கல? நான் தான் இப்போ தான் வந்து உன்னை கூப்பிட்ருக்கேன். இதுக்கு முன்னையே பறவையெல்லாம் கத்த ஆரம்பிச்சுடுத்து. அந்த சத்தத்தை கேட்டு நீ எழுந்துக்க வேண்டாமா? ஒன்றும் பதில் வரல உள்ள. அடுத்தது புல்லரையன் கோயில். புல் அரையன், புல்லுனா பறவை. பறவைகளுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியதான கருடன், பறவைகளுக்கு நிர்வாகியாக இருக்கக்கூடியவன், பறவைகளுக்கு தலைவன் அந்த கருடன். அந்த கருடனுடையதான சன்னதி இல்லை கோயில், அந்த கருடன் இருக்கக்கூடியதான சன்னிதானத்தில் கருடனுக்கு சுவாமியாக இருந்த கண்ணனுடையதான கோயில். இன்னும் 2 பேரையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே தான் இருப்பா எப்போவுமே. அந்த மாதிரி புல்லரையன் கோயில், அந்த சன்னிதானத்தில் அந்த கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கைங்கரியபாரர்கள் அங்கே நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள்லாம் இப்போவும் திருப்பதியில் பார்க்கலாம். காத்தால 3 மணிக்கே விஸ்வரூபம். எல்லோரும் எழுந்து தீர்த்தாமாடிட்டு பளிச்சுன்னு நல்ல வஸ்திரங்கள் கட்டிண்டு திருமண் காப்பெல்லாம் சாத்திட்டு பகவன் நாமாவை சொல்லிட்டு சன்னதிக்குள்ளே போவாள். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லும்போது ராமரை போய் கூட்டுண்டு வரத்துக்காக அங்கே மந்திரி சுமந்திரர் மங்கள ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு உள்ள ராமருடையதான பவனத்துக்கு உள்ளே போனான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்கிறது. அந்த மாதிரி இவெல்லாம் பகவத் பக்தியினால் மங்களமான ஸ்லோகங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு உள்ள அந்த பகவானுடையதான சன்னிதானத்துக்கு போயின்ட்டுருக்கா. போகும்போது என்ன பண்ணுவான்னா, வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. சங்கு ஊதுறதுன்றது ஒரு வழக்கம் இன்றைக்கும் கிராமங்களில் பார்க்கலாம். கிராமங்களில் அந்த சங்கநாதமானது என்ன கொடுக்கும்னா, எப்பேற்பட்ட துஷ்டர்களையும் நிகிரகம் பண்ணும், சிஷ்ட பரிபாலனமும் அது பண்ணும். ஏற்கனவே நம்ம பாசுரத்தில் பார்த்தோம். அந்த மங்களகரமான சங்கத்துடையதான ஒலி உன் காதில் விழலையா? ஏன்னா சங்கத்துக்கு பல சங்கு உண்டு. அதில் வெள்ளையாக இருக்கணும் சங்கு, வலம்புரி சங்காக இருக்கணும். அது உடையாமல் கிடையாமல் கொஞ்சம் மங்களமாக அழகாக பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கணும். அப்போ ஏற்பட்டதான சங்கத்தை அங்கே கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடியதான சாதுக்கள் அதை எடுத்து ஊதுறாலாம். அந்த சங்கு ஊதக்கூடியதான சவுண்டு கூட உனக்கு கேட்கலையா? இப்படி படுத்துட்டு இருக்கியே அப்படின்னா, பில்லா எழுந்திராய். எழுந்துட்டான் அந்த குழந்தை. எழுந்துட்ட உடனே என்ன பண்ணணும், எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக எழுப்புறேன் அப்படின்னா, பில்லா எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு. பேய்முளை நஞ்சுண்டு பூதனையாக வந்த ஒரு ராட்சசி, பூதனை தாயாக வந்த ராட்சசி, பூதனைன்னு பேர். அவள் யசோத மாதிரி அலங்காரத்தோடு வந்தா. அவள் பால் கொடுக்கணும் கண்ணனுக்குன்னு ஆசையோடு வந்தா. அவருடையதான மார்பு முழுக்க விஷத்தை தடவிண்டு வந்தா. விஷத்தை தடவிண்டு வந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு கண்ணனுக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தா. அந்த பாலை சாப்பிட்டுட்டு கண்ணன் என்ன பண்ணாராம், அவரோட உயிரையும் சேர்த்து உறிஞ்சாராம். விடப்பால் அமுதாய் அமுது செய்திட்ட மாயன் அப்படின்னு அழுவா சாய்கிறார். விடப்பாய்
விடப்பால் அமுதாய் அந்த விஷப்பாலை அமிர்தமாக மாற்றினான். அவனுடையதான ஹிருதயத்தையும் அந்த உயிரையும் சேர்த்து ஒரு இழுத்தானான். அமுது செய்திட்ட மாயன். அப்படி சமஸ்த பதார்த்தங்களையும் அமுதமாக மாற்றக்கூடியது அவனுடைய சம்பந்தம். அந்த பூதனையை கடைசியில் சம்ஹாரம் பண்ணான். அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான். பேய்முளை நஞ்சுண்டு அவ பாலில் இருக்கக்கூடிய விஷத்தையும் சாட்டான். விஷமும் அமிர்தமாகவே மாறித்து. நஞ்சு உண்டு மேற்படி என்ன காரியம் பண்ணான்? கள்ளச்சகடம் கலக்கு அழியக்காலோச்சி. அடுத்ததாக ஒரு ராட்சசனை கம்சன் அமைச்சான். அவன் சக்கரமாக வந்து கண்ணனை கொன்னுன்னு பார்த்தான். கண்ணன் சின்ன குழந்தை படுத்துட்டுருக்கான். அந்த சக்கரமாக வந்த ராட்சசன் கண்ணன் கிட்டக்க வந்து சேர்ந்தான். கண்ணனுடையதான ஒரு உதையினால் அந்த சக்கரமானது துண்டு துண்டாக மூளைக்கு மூளை போய் விழுந்தது. அவனுடையதான கலக்கு அழிய, அவனுடையதான கர்வம் அழியும்படி காலோச்சி திருவடியினால் உதைச்சான். அடுத்தது வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. திருப்பார்கடலில் திருவனந்தாழ்வான் பேரில் நித்ரை பண்ணக்கூடிய எம்பெருமான். க்ஷீராப்தியில் எம்பெருமான் இருக்கின்றிருக்கான். அவனுடையதான வடிவழகு என்ன, அங்கே இருக்கக்கூடியதான ஆதிசேஷன் என்ன, ஸ்ரீரங்கத்துக்கு போனால் நேரில் இன்றைக்கி சேவிக்கலாம். அணிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணிமைகள் என்றுகளோ கழிக்கும் நாளேன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் உள்ளே போகிறோம். அற்புதமாக பெரிய பெருமாள் படுத்துட்டுருக்கார். ஆதிசேஷன், அதுக்கு மேலே 1000 தலை இருந்து தான் அந்த அந்த ஆதிசேஷனுக்கு. நமக்கு சேவை சாதிக்கிறது 5 தலை தான் தெரியறது. ஆனால் ஆழ்வாருக்கு 1000 தலை தெரிஞ்சுதான். அந்த 1000 தலைக்கு மேலே நாகமணியெல்லாம் இருந்து தான். அந்த ஆதிசேஷன் எப்படி இருக்காருன்னா அப்படியே தங்கமயமாக மினுக்கிறாராம். மேலே பிரகாசிக்கிறது அந்த நாகமணியெல்லாம். அதுக்கு மத்தியத்தில் பெரிய பெருமாள் படுத்துட்டுருக்கார். கண்ணங்கரேல்னு திருமேனி கார்வண்ணன் கண்ணபிரான் அப்படின்னு கண்ணங்கரேல்னு எம்பெருமான் படுத்துட்டுருக்கான். இந்த தங்கமயமான இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான நாகமணி, அதெல்லாம் பார்த்தா 1000 சூரியன்கள் ஒரு நிமிஷத்தில் உதயமான மாதிரி தெரிகிறது. அதுக்கு மேலே பெரிய பெருமாள் படுத்துட்டுருக்கார். அவருடையதான கிரீட்டம் எப்படி, அவருடையதான திருமுக மண்டங்கள் என்ன, ஜடாமண்டல சம்யுக்தாய நமஹா அப்படின்னு அவருடையதான ஜடை என்ன, கண்ணனுக்கே ஏற்பட்டது அந்த ஜடை அப்படி சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடியதான முடி, அதுடையதான அழகென்ன, அழகான கழுத்து, திருத்தோல், திருவாழி, திருச்சங்கம், அதுக்கு கீழே இறங்கினா வனமாலைன்றதான ஒரு மாலை, திருமார்பல மகாலட்சுமி, ரங்கநாயகி தாயார், அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா, யக்ஞோபவீதம் பூணல், அதுக்கப்புறம் அரைஞான் கயிறு, திருத்தொடை, அதுக்கப்புறம் திருவடி. இந்த திருவடியில் பார்த்தா பிரம்ம கடிக்கின பாதம் உழு அப்படின்னு ஆழ்வார் அங்கே அன்னமாச்சாரிய சுவாமி சாதிக்கிற மாதிரி பிரமணி சூப்பின பாதம் உழு அப்படின்னு சொல்கிற மாதிரி மகரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணதான அடையாளங்கள்லாம் அங்கே தெரியறது. அது தவிர பரம யோகிகள்லாம் சமர்ப்பித்த புஷ்பங்கள்லாம் அங்கே இருந்துட்டுருக்கு. இப்போ ஏற்பட்டதான உயர்ந்ததான திருவடி, இதை பார்த்துட்டு நின்னோம்னா யுகங்கள் போகிறது கூட தெரியலையாம். இப்படி பல ஊழிகளானது போயின்னு இருக்கு அப்படிஞ்சு அது போனதே தெரியல. அதனுடையதான ஒரு அழகானதில் அப்படி மூழ்கி இருக்கோம் அப்படின்றதான ஒரு விஷயம். அப்போ ஏற்பட்டதான எம்பெருமானை
நீ என்ன பண்ணணும்? வெள்ளத்தளவில் துயிலமர்ந்த வித்தினை, இவனே வித்து, தானே ஒருவே தனி வித்தாய் நாழ்வாசைக்கிறாரோ இல்லையோ, தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும். ஒரு மரமானது ஒரு விருட்சத்தில் இருக்கக்கூடியதான ஒரு காயிலேருந்து அந்த ஒரு விரையிலேருந்து வெளியில் வருது. அதை மாதிரி இந்த எம்பெருமானாக இருக்கக்கூடியதான சீடு, இந்த விரையிலேருந்து வந்தவர்கள் தான் பிரம்மருத்ராதி தேவதைகள். இவனிடத்திலேருந்து தன்னுள்ளே தோற்றி நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவனிடத்திலேருந்து உண்டான தேவதைகள் மற்றும் மற்றும் முற்றுமாய் மற்ற தேவதைகள், மற்றபடி கீழே வரக்கூடியதான சிருஷ்டி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியதான வித்து, அப்பேற்பட்டதான வித்தாக இருக்கக்கூடிய திருப்பார்கடலில் திருவனந்தாழ்வான் மேலே சயனிச்சுருக்கக்கூடியதான பத்மநாபன். அந்த பத்மநாபனை நம்மலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்ணிட்டுருக்கான்னா, முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள் எப்பவும் பகவானையே மனசில் தியானம் பண்ணின்னு இருக்கக்கூடியவர்கள், யோகத்தினால் மனசில் எம்பெருமானையே தியானம் பண்ணக்கூடியவர்கள் முனிவர்கள் யோகிகள். உள்ளம் புகுந்து அவனுடையதான அந்த மகர்ஷிகளுடையதான ஹிருதயத்தில் பார்த்தா எம்பெருமான் அந்தரியாமையாக இப்படி தான் சயனிச்சுருக்கார். என்ன இதில் சொல்லும்போது, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனிவதினீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேனு திருக்குறுங்குடி எம்பெருமான ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த மாதிரி இந்த முனிவர்களுடையதான ஹிருதயத்தில் எம்பெருமான் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பம் அப்படின்னு சங்கச்சக்கர கதாதாரியாக சேவை சாதிக்கிறார். இப்படி சங்கச்சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடியதான எம்பெருமான முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்ணான்னா, உள்ளம் புகுந்து அவருடையதான ஹிருதயத்தில் தரிச்சுன்னு இருக்கா எம்பெருமான. அப்பேற்பட்டதான எம்பெருமானை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மெல்ல எழுந்து, காத்தால் எழுந்துக்கும்போது மெதுவாக எழுந்துக்கணும், டக்குன்னு எழுந்துக்கக்கூடாது. ஏன்னா அந்தரியாமியான எம்பெருமான் உள்ளே சயனிச்சுருக்கான். பிரகல்லாதனை அவப்பா மலையிலேருந்து தள்ளி விட்டார். தள்ளி விடும்போது மார்பை பிடிச்சிட்டு கீழே விழுந்தானான். தனக்கு அடிபட்டுடுமே தலையை பிடிச்சிக்கணும், கையை பிடிச்சிக்கணும், காலை பிடிச்சிக்கணும்னு அவனுக்கு தோணலை. மார்பில் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுறான், அந்தரியாமியான எம்பெருமான், அவனுக்கு ஒரு அடிபடக்கூடாது அப்படின்னு திருமார்பில் கையை வச்சுட்டு கீழே விழுந்தானான். அவனை அந்த பிரகல்லாதனை தாமரைப்பூவை கையில் வாங்குற மாதிரி அவன் தாமரை போன்றதான திருக்கையினால் அப்படியே பிடிச்சுட்டானான். அப்பேற்பட்டதான எம்பெருமான் என்ன ஹரின்னு திருநாமம். பிரகல்லாதன் எம்பெருமானுக்கு ஹரி அப்படின்னு கூப்பிட்றார். அப்பேற்பட்டதான, ஏன்னா ஹரின்றதான சப்தமானது நம்மளுடையதான ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான தோஷங்கள் எல்லாத்தையும் விலக்கி சமஸ்த பாபங்கள்லேருந்தும் ரட்சிக்கிறது. ஹரேர்நாம ஹரேர்நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதி நிர்மதான்னு நாரத சம்ஹிதையில் சொல்கிறது. இந்த கலியுகத்தில் மேலே வரத்துக்கான வழி என்ன அப்படின்னா, ஹரிநாமத்தை தவிர வேறு வழியே கிடையாது. ஹரேர்நாம ஹரேர்நாம ஹரேர் நாமைவ கேவலம், ஹரிநாமத்தை விட வேறு கதியே கிடையாது. அந்த கதியாக இருக்கக்கூடியதான ஹரி நாமத்தை மெல்ல எழுந்து ஹரியன்ன பேரறவும் நன்னா கத்தி சொல்லணும்னா, அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாடன வேஷஜாத்து நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியம்னு அங்கே சொன்ன மாதிரி இந்த ஹரிசப்தத்தை நன்னா கத்தி சொல்லணும். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம், ஓ யாரோ ஒருத்தர் ஹரிசப்தத்தை சொல்லிட்டா நாழி ஆயிடுத்து, நம்மளை எழுந்துக்கணுன்றதான ஒரு எண்ணம் வரும். அதனால் சீக்கிரமாக எல்லாரும் இந்த பாவை நோன்புக்கு கலந்துப்பா. அதனால் முதல்ல எழுப்பக்கூடியதான தோழியை ஹரிநாமத்தை கத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா
வேதபாராயண காலங்கத்தில் திடீர்னு ஆரம்பித்தாக்கா படுத்துட்டு இருக்கிறவங்களாம் கூட ஏந்துண்டுருவா. அந்த வேதத்துக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடியதான பிரணவத்தோடு சேர்ந்ததான ஹரிசப்தம் அது மங்களமான ஒரு தொடக்கமாக இருக்குது. அப்பேற்பட்டதான இந்த ஹரிசப்தத்தை எப்படி சொல்லணும்னா நன்னா கத்தி உச்சேர் கோஷாயான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பேரரவம், அப்புறம் உள்ளம் புகுந்து மனசுக்குள்ளே பிரவேசித்து குளிர்ந்து அந்த பகவன் நாமாவை நம்ம கத்தி ஒரு 10 அர்ச்சனை பண்ணோம்னா அர்ச்சனை பண்ணக்கூடியதான அர்ச்சக சுவாமிக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுது. நல்ல ராகமாக அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணாக்கா அதை கேட்குறவாளுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். திருக்குடந்தையில் 6ஆம் அமுதனுடையதான சன்னிதானத்தில் பக்ஷிராஜபட்டன்னு ஒரு சுவாமி இருந்தாராம். அந்த காலத்தில் அர்ச்சனை பண்ணால் ஒரு நயா பைசா இது ஏதோ கணக்கு வச்சுட்டு இருப்பா போட்டுருக்கு. அந்த காலத்து சமாச்சாரம் இப்போல்லாம் நிறையவே தட்டில் சேர்க்குறா, எல்லோரும் க்ஷேமமாக இருக்கா, அது ஒரு சமாச்சாரமாக இருக்கட்டும். இருந்தாலும் அந்த சமயத்தில் 108 நாமாவளியும் விசேஷமான ராகத்தில் விசேஷமான ஒரு சுத்தமான ஒரு அக்ஷர சுத்தியோடு அர்ச்சனை பண்ணியிருந்தாராம். அர்ச்சனை முடிஞ்ச பிற்பாடு அவரிடத்துல பிரார்த்திச்சாராம், சுவாமி இன்னும் நான் ஒரு நயா பைசா சமர்ப்பிக்கிறேன், மறுபடியும் ஒரு அர்ச்சனையை பண்ணும், நான் காதால் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல அர்ச்சனை பண்ணது என்னுடையதான கஷ்டங்கள்லாம் போகணும், அதனால் அர்ச்சனை பண்ணணுன்றது. இப்போ உமக்கு அர்ச்சனை பண்ணணுன்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணுறது எதுக்குன்னா நான் மனசில் சந்தோஷப்படணும், என்னுடைய தாப்பங்கள்லாம் போயிடுது, அது வேறு விஷயம். ஏன்னா பகவன் நாமா ஒரு தடவை சொன்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் விலகிறதுன்றது சாஸ்திரம், அது விலகி போயிடுது, அது இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு சந்தோஷமானது ஏற்படணும்னா பகவன் நாமாவால் ஏற்படுறது. அதுக்கு தேவல் ரொம்ப அழகான முறையில் அர்ச்சனை பண்ணுறி, அந்த அழகான முறையில் மறுபடியும் ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணாராம் இவர். ஆஹா பண்ணித்தரணே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 6ஆம் அமுதன் இடத்துல மறுபடியும் ஒரு அர்ச்சனையை பண்ணாராம். அந்த எம்பெருமானே 6ஆம் அமுதன் அற்புதமான ஒரு அழகோடு இருக்கக்கூடியவன், அவனுடையதான குணங்கள் இன்னும் 6ஆம் அமுதமாக இருக்கக்கூடியது, அவனுடைய நாமாக்கள் இன்னும் 6ஆம் அமுதமாக இருக்குது, இவர் பண்ணக்கூடியதான அர்ச்சனையும் 6ஆம் அமுதமாக இருக்குது, எல்லாத்தையும் கேட்கக்கூடியதான ஹிருதயமான இவருடைய ஹிருதயமும் 6ஆம் அமுதமாக இருக்குது. அதனால் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அந்த நாமாவை காதில் கேட்டதுனால இவருக்கு மனசானது குளிர்ந்தது. ஏன்னா இந்த சம்சார சாகரத்தில் கொதிப்பு ஏற்படுறது ஒரு மனுஷனுக்கு, அந்த பிபி டென்ஷன்னு சொல்கிறோமோ இல்லையா, அந்த பிபி டென்ஷன்லாம் எப்போ இறங்கும்னா சாதுக்களோடு சேரணும். சாதுமித்ரவ் சது சரித்ரவ் அப்படின்னு சொல்லுவாள். அந்த சாதுக்கள் சங்கம், சாதுக்கள்னு சொன்னால் யாருன்னா ரொம்ப சுத்தமான ஹிருதயங்கள், ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு அங்கே எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி அடுத்தவா நன்னாயிருக்கணுன்றதான ஒரு சித்தத்தோடு இருக்கக்கூடியதான சாதுக்கள். அந்த சாதுக்களோடு சேர்ந்த ஒரு நிலையே குளிர்ந்தேலோ ரம்பாவாய். அப்படி மகான்களுடையதான சம்பந்தம், சாதுக்களுடையதான ஒரு சம்பந்தமானது சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும், பகவத் சம்பந்தத்தையும் அதுவே நமக்கு பரம சந்தோஷமாக அனுகிரகிக்கின்றது இந்த பாசுரத்தினால் பிரார்த்திக்கிற ஆண்டாள். கவிதார்க்கி சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.